தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் முன்கூட்டியே உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24ஆம் தேதி உருவாகும் என கூறப்பட்டிருந்த நிலையில் 21ஆம் தேதியே உருவாகும் என அறிவிப்பு. சென்னையில் இந்த மாதம் முழுவதுமே மழையின் தாக்கம் அதிகம் இருக்கும். தமிழகத்தில் பரவலாக நாளை காலை வரை தீவிர மழை பெய்யும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை மீட்பு பணிகளில் ஈடுபட தயாராகும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள். 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் அரக்கோணம், சென்னை, நெல்லையில் முகாம். தென்காசியில் தொடரும் மழையால் பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு. இரும்பு தடுப்புகள் முழுமையாக சேதம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிப்பு. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே தடுப்பணையில் திடீர் வெள்ளம். அனுமன் நதி சிற்றாற்றில் இணையும் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய முதியவர் மீட்பு. வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரிப்பு. ஆபத்தை உணராமல் ஆறுகளில் மக்கள் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. தஞ்சையில் தொடர் மழை காரணமாக விவசாய பணிகள் பாதிப்பு. அறுவடை செய்து வந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்வதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நெல் 9 நாளாக கிடக்கு சார். மழையில் நனைஞ்சு அந்த பயிராக கிடக்கு. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டீங்க. அது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் கிடக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 15 நாளாக கிடக்கு. தீபாவளி கும்பிட்றதா நாங்கள் இங்கே சென்ட்ரல்லே படுத்து கிடக்கிறதா. நாகையில் தொடர் மழையால் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்த நெல் மூட்டைகள். மழையில் நனைந்து வீணாகி வருவதால் விவசாயிகள் வேதனை. மன்னார்குடியில் கொள்முதல் செய்யாத நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலை. 1 வாரத்தில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதி. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்றும் குவிந்த கூட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,950 ரூபாய்க்கு விற்பனை. நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி என கேள்வி. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி. மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி பயிற்சி கூட்டம் நடைபெறும் என திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு தேர்தலுக்காக தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்தது பாஜக. ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர், அமைப்பாளர், இணை அமைப்பாளர் அறிவிப்பு. விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுக, என்டிஏ, விஜய் கூட்டணி, சீமான் என 4 முனை போட்டி இருக்கும் என விளக்கம். திமுக தலைமையிலான கூட்டணி
என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தே நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். தமிழக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர், பதிவாளர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாப் மாநிலம் சிர்ஹிந்தில் பயணிகள் ரயிலில் பயங்கர தீ விபத்து. ரயிலின் 3 பெட்டிகள் எரிந்து சேதமடைந்த போதும் காயமின்றி மீட்கப்பட்ட பயணிகள். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா நிறுத்திக் கொள்ளும் என ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. ட்ரம்பின் பேச்சுகளுக்கு பதில் கொடுக்காமல் மௌன சாமியார் ஆகிவிட்டார் பிரதமர் மோடி என காங்கிரஸ் விமர்சனம்.